கார்த்திகை மாதம் பூத்திடும் போதில் கார்த்திகை பூக்களும் பூத்திடும். கண்ணில் நீர்த்துளி கோர்க்கும் நிலமது வேர்க்கும், நெஞ்சில் நெருப்பினை மூட்டிடும். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை விண்ணத்திலே வளர்த்தோம். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை விண்ணத்திலே வளர்த்தோம். கல்லறை வாழ்ந்திடும் வல்லவரே உம்மை கைதொழவம் துள்ளோம் கண்டிரப்பி. மெல்லிய புன்னகை மேகங்களே உங்கள் சொந்தங்கள் வந்துள்ளோம் வாய்திரப்பி. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். ஆயிரம் தேர்களை விதைத்தோம், கல்லறை வரிசைகள் நீள்கிறதே. அந்த பரிசையில் சுடர்கள் ஏற்றிடும் பொழுதில் நெஞ்சினில் நெருப்பது மூழ்கிறதே. வானத்தின் திருநாள் கார்த்திகையில் மாவீரத்தின் பெருநாள் கார்த்திகையில், மானத்தின் திருநாள் கார்த்திகையில், எங்கள் மாதவனாளதும் கார்த்திகையில். கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். காற்றதும் சூரிய தீயதும் உங்களின் கல்லறை பணிகிறதே. எங்கள் தாயகம் முழுவதும் தாங்கிய தோள்களை பார்த்திட விழிகளும் ஏங்கிறதே.
விதைப்பதும் உழைப்பதும் கார்த்திகையில், உங்கள் விழிகளும் மலர்வதும் கார்த்திகையில், நெருப்புகள் எரிப்பதும் கார்த்திகையில், எங்கள் நெஞ்சுகள் சிலிர்ப்பதும் கார்த்திகையில். கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கார்த்திகை மாதம் கருப்பு, இந்த கார்த்திகை மாதம் நெருப்பு. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ, அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ. கல்லறை வாழ்ந்திடும் வல்லவரே உம்மை கைதொழ வந்துள்ளோம் கண்டிரப்பீ. அன்பு கலந்த இந்நிறை வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய களிக்காடு மாவீரர் தொழிலுமில்ல சிரமதான பணிகள் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. இதில் எங்களுடைய களிக்காடு மாவீரர் தொழிலுமில்ல ஏற்பாட்டு குழுவோடு தாய் தமிழ் பேரவையின் அனுசரணையோடு பலர் இங்கே கலந்து கொண்டு இந்த சிரமதான பணியிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இந்த சிரமதான பணியிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இந்த சிரமதான பணியிலே நாங்கள் பார்க்கும்போது மிக எங்களுடைய உணர்வு பூர்வமாக இந்த சிரமதான பணியிலே அனைவரும் பங்கு கொண்டிருந்தார்கள். சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. எனவே நாங்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகள் மிக வேகமாக நடைபெற இருக்கின்றன. எனவே இன்றைய சிரமதான பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் களிக்காடு மாவீரர் தொழிலுமிடத்திலே எங்களுடைய மாவீரர் பணிக்குழு மற்றும் மாவீரர் நாள் செயலணி அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று இந்த சிரமதான பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கார்த்திகை 27 எங்களுடைய புனித வீரர்களை பூசிக்கின்ற அந்த நல்ல நாள். நாங்கள் நினைக்கின்றோம் இந்த முறை ஒட்டுசுத்தான் பிரதேசத்தோடு சேர்ந்து எங்களுடைய இளைஞர்கள், முன்னாள் போராளிகள், கிராம மக்கள் எல்லோரும் இணைந்து ஒட்டுசுத்தான் பிரதேசம் நெடுங்கணி எல்லாம் இணைந்து எங்களுடைய மாவீரர்களுடைய பெற்றோர்களை மதிப்பளிக்கின்ற அதே நேரத்திலே துயிலும் இல்லங்களிலும் எங்களுடைய இந்த நினைவேந்தல், எங்களுடைய மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வுகளை ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறுகின்றது. அந்த வகையில் துயிலும் இல்லங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த முறை களிக்காடு இருக்கின்ற துயிலும் இல்லத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற அந்த ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்திருக்கிறார்கள். உண்மையில் நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் எங்களுடைய இந்த கார்த்திகை மாதத்திலே, குறிப்பாக இந்த புனித மாதத்திலே கட்சி பேதங்களை கடந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து கைகோத்து எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய விருப்பம். அதுபோன்று நான் நினைக்கிறேன் 2025ஆம் ஆண்டு அந்த அடிப்படையிலே எல்லோரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த மாவீரர் நினைவு நாளிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு எங்களுடைய மாவீரர்களுக்காக வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தை கேட்டுக்கொண்டு இந்த சிரமதான பணியிலே உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு இந்த சிரமதானத்தை நிறைவு செய்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.